எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் குறிப்பாக 2 கிரகங்கள் ரொம்ப வலுவாக இருக்குங்க. அந்த 2 கிரகங்களால் சில நல்ல விஷயங்களோட வாழ்க்கை நடக்க காத்துட்டு இருக்கு. அது என்னென்னு தெளிவாக பார்க்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் என்னென்ன மாற்றங்களோட வாழ்க்கை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். மிதுன ராசி கால புருஷனுக்கு 3வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில மிருகசீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதமும், திருவாதிரை முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், புனர்பூசம் முதல் 3 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மிதுன ராசி. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ராசின்னு சொல்லப்படக்கூடிய புதன் மாதத்துடைய முதல் பகுதியில ராசிக்கு 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றும் 2வது பகுதியில லாபஸ்தானத்துல வந்து அமரப்போகிறார். ஸோ இந்த மாதத்துடைய முதல் பகுதி கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். ஆனால் 2வது பகுதி ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும். அதோடு மட்டும் இல்லாம முதல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனும் சூரியனும் வலுவா இருக்காங்க. சரிங்களா? அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ராகு செவ்வாய் புதன் சேர்க்கை, லாபஸ்தானத்துல சூரியன் சுக்கிரன், 12ஆம் இடத்துல குரு. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கு. நிறைய மிதனராசிக்காரங்க தற்போது நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது வீண் செலவு, கையில காசு நிக்கிறது இல்லை. எவ்வளவுதான் காசு வந்தாலும் ஏதோ ஒரு வகையில காசு செலவாயிடுதுங்க. காரணம் 12ஆம் இடத்துல குரு. சரிங்களா? 11ஆம் இடத்துல சூரியன் உச்சம். கண்டிப்பா லாபஸ்தானத்துல ஒரு கிரகம் உச்சமாவதும் வருமானத்தை கொடுத்து தீரணும். அந்த வகையில பார்க்கும்போது சூரியன் உச்சமா இருக்கனால கண்டிப்பா ஓரளவுக்கு வருமானம், பண வரவு கண்டிப்பா வரும். ஆனா வரக்கூடிய வருமானம் ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா செலவாயிட்டு தான் இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அந்த செலவுகளை நல்ல செலவுகளா, சுப செலவுகளா மாத்திக்கிறது உங்களோட சாமர்த்தியம் தான். அப்ப செலவு அப்படின்றது கண்டிப்பா உண்டு. இந்த ஒரு மாசத்துல கண்டிப்பா உண்டுங்க. மே மாசத்துல கண்டிப்பா உண்டு. அந்த செலவுகளை நல்ல செலவுகளா மாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறது சிறப்பு தான். திருமணமான பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்கெல்லாம் காலதாமதம் ஆயிட்டு இருக்கோ அந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது கிடைக்கும். பாக்கியத்துல சனி இருக்கார். இன்னும் 1 வருஷத்துக்கு சனி 9ஆம் இடத்துல இருக்க போற. சரிங்களா? சோ அது வரைக்கும் இந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு உகந்த ஒரு காலகட்டமா தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது. அதே மாதிரி வாழ்க்கையில சில நல்ல விஷயம் நம்ம வாழ்க்கையில தேடி வரப்போகுதுங்க. குறிப்பா உங்களோட வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான சில விஷயங்கள் இந்த மாதத்துக்கு 2வது பகுதியில் நடக்க ஆரம்பிக்கும். அதோடு மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை பார்க்கிறார். சூரியனோடு சேர்ந்து பார்க்கிறார். அப்போ இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது ஒரு முடிவுக்கு வந்து சேரப்போகுதுங்க. ரொம்ப நாளா கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்து வச்சுட்டு இருந்த அந்த வழக்குகள் தற்போது சாதகமா உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தையும் 3ஆம் அதிபதியும் உச்சமா இருக்காரு. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்காரு, 3ஆம் அதிபதி லாபத்துல உச்சமா இருக்காரு. அப்போ வெற்றி அப்படின்றது உங்க பக்கம் தான். உங்கள் வசம் தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி அப்படின்றது இருக்கு. எடுத்த காரியத்துல எப்படியாச்சும் இந்த மாசத்துடைய முதல் பகுதியில் ஜெயிச்சு காமிச்சிருவீங்க. அதோடு மட்டும் இல்லாம குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்ப கண்டிப்பா இந்த காலகட்டத்துல முழுமையான வெற்றி நீங்க பார்க்க முடியும். அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2வது பகுதியில லாபஸ்தானத்துக்கு புதன் வர்றார். ஸோ இந்த புதன் லாபஸ்தானத்துக்கு வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். உங்களோட எண்ணங்கள் தெளிவாகும். மனசுல இருந்த குழப்பங்கள், மனசுல இருந்த வீண் பயம் தற்போது கண்டிப்பா சரியாகும். மேலும் ராசியை செவ்வாய் பார்க்கறனால ரொம்ப துடிதுடிப்பா இருப்பீங்க, ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க, ரொம்ப போல்டா இருப்பீங்க, ரொம்ப தைரியமா இருப்பீங்க இந்த மாதம் 2வது பகுதியில இருந்து. ஸோ மனசுல ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு நம்பிக்கை கண்டிப்பா பிறக்கும். நம்மளால எல்லாமே முடியுன்ற ஒரு எண்ணம் மனசுல அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீண் கோபங்களும் கொஞ்சம் மனசுல அதிகமா இருக்கும். குறுக்கு வழியில போறதுக்கான சில விஷயங்களும் அவ்வப்போது தூண்டப்படும். அதுல கொஞ்சம் நீங்க இடம் கொடுக்காம முடிஞ்ச வரைக்கும் நேர்மையான வழியில எந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சாலும் கண்டிப்பா வெற்றி பெற முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போறது, வெளியூர் போறது, அங்க போயிட்டு வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டமா இருக்குங்க. குறிப்பா அப்ராட் போறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா தேடி வருங்க. வெளிநாட்டுல நல்ல ஒரு வேலை கிடைச்சு அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்கு. என்ன ஒண்ணு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கையில காசு நிக்காது. அதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? சோ அப்ப கையில காசு நிக்காதுன்னா கண்டிப்பா அந்த காசு எங்கேயாச்சும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருங்க. அல்லது அந்த செலவுகளை நல்ல செலவுகளா முன்னாடியே நீங்க மாத்திக்கிறது உங்க கையில இருக்கு. அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்ற விஷயம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறதால இந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் வந்து இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உயர்கல்வியை தேர்ந்தெடுத்து படிப்பீங்க. அது மட்டும் இல்லாம படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக தேடுறவங்களுக்கு அந்த வேலை இல்லாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா
அதே மாதிரி ஏற்கனவே ஒரு வேலையிலிருந்து அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு வேலை தற்போது கிடைச்சிடும், எப்படியாச்சும் கிடைச்சிடும். ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஸோ 10ல ஒரு பாவி ஆச்சும் இருக்கணும். அந்த வகையில பார்க்கும்போது 10ல ஒரு பாம்பு கிரகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராகு இருக்கிறனால கண்டிப்பா ஏதோ ஒரு வேலை கண்டிப்பா கிடைச்சிருங்க. அந்த மனசுக்கு திருப்தியா இருக்கோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பா அது நல்ல ஒரு வேலையா தான் இருக்கும். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. கூட செவ்வாயும் சேர்ந்திருக்காரு. மேலும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதத்தின் 2வது பகுதியில சூரியனும், சுக்கிரனும், குருவும் 12ஆம் இடத்துல போய் சேர்ந்திருப்பாங்க. ஸோ வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும், சொந்த தொழில் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாரான ஒரு மாதமா தான் இந்த மாதம் இருக்குங்க. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சுமாரான சில வருமானங்கள், ஓரளவுக்கு சுமாரான ஒரு ஏற்றங்களை கண்டிப்பா பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்றது இந்த மாதத்துல கொஞ்சம் குறைவு தான். ஆனா ஜூன் மாதத்திற்கு பிறகு வாழ்க்கையில சில நல்ல விஷயங்கள், சில ஏற்றகரமான விஷயங்களை மிதுன ராசிக்காரங்க பார்க்க போறீங்க. ஆனா இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாரான ஒரு காலகட்டமா தான் தொழில் செய்யறவங்களுக்கும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி இந்த காலகட்டம் இருக்கும். மேலும் முதல் பகுதியில சூரியன் வந்து லாபஸ்தானத்துல உச்சமர்கள் ஓரளவுக்கு வருமானங்கள் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா 2வது பகுதியில கொஞ்சம் செலவுகள் தான் அதிகமா காத்துட்டு இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் நீங்க கரெக்டா வந்து பார்த்து நீங்க வந்து அதை கண்காட்சியா முடிச்சிருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வயதுல இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் யாருக்கெல்லாம் காலதாமதம் ஆயிட்டு இருக்கோ, யாரெல்லாம் தள்ளி போயிட்டே இருக்கோ, அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது எடுக்கும்போது கண்டிப்பா நல்லபடியா முடிஞ்சிடும். ஏன்னா ஒரு சுப செலவு அப்படின்றது கண்டிப்பா இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி சுக்கரனுடைய வீட்டுல தான் குரு இருக்கார், சரிங்களா? கால புருஷனுக்கு அது 2ஆம் இடம், சரிங்களா? அந்த வகையில பார்க்கும்போது ஒரு சுப செலவு உண்டாகியே தீரணும். அந்த சுப செலவை உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான திருமணத்துக்காக நீங்க அமைச்சுக்கிறது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளை பற்றின கவலைகள் தற்போது சரியாகும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட பிள்ளைகளை நினைச்சு நீங்க வைக்கக்கூடிய விஷயங்கள், உங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு நீங்க கவலைப்படக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா சரியாகும். அவனுடைய எதிர்காலம் நன்றாகவே இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு அதிகமா நல்ல விஷயங்களை கண்டிப்பா வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி விநாயகர் வழிபாடு அதிகமா நல்ல விஷயங்களை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்குங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது, கேது குரு பார்வையில இருக்கிறதுனால கொஞ்சம் விநாயகர் வழிபாடு அதிகமா நீங்க மேற்கொள்ளும் போது கண்டிப்பா இந்த காலகட்டம் நிறைய நல்ல விஷயங்களோட வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னே சொல்லலாம். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் பாத்தீங்கன்னா தந்தை வழி உறவுகளால் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார். குறிப்பா வாழ்க்கையில சில நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கான நல்ல விஷயங்களை கண்டிப்பா சனி பகவான் கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த மாதம் குறிப்பா 2 கிரகங்கள் ரொம்ப சாதகமா இருக்காது. யார் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து புதன், சரிங்களா? 2வது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார். ஸோ இந்த 2 கிரகங்கள் ரொம்ப வலுவா இருக்குங்க. ஸோ அப்ப இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கை துணையார், நட்பு வட்டாரங்கள், அதே மாதிரி உடன் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள், ஸோ இவங்களால சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பா வாழ்க்கை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? ஏன்னா புதன் வலுவா இருக்கார், அதே மாதிரி சுக்கிரனும் வலுவா இருக்கார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதன் 2வது பகுதியில ஸ்ட்ராங்கா வரதுனால உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணும்போது, அல்லது நட்பு வட்டாரங்கள் மீது ஒரு நம்பிக்கை வச்சு முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா அந்த விஷயங்கள் சாதகமா அமைஞ்சு முடியுங்க. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன மனக்கசப்புகள் அவ்வப்போது வந்து விளக்கும். அதுல கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடம் ஓரளவுக்கு வலுவா இருக்கனால எதிர்பாராத வகையில சில தன லாபங்கள், சில ஏற்றங்களையும் வாழ்க்கையில நீங்க இந்த மாதத்துல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதனராசிக்காரன் கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்குங்க. அப்படி குறைச்சிக்க முடியாதவங்க அதை வந்து சுப செலவுகளை, அதாவது நல்ல ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அதே மாதிரி அதோட வாழ்க்கைக்கு தேவையான சில நல்ல செலவுகளை மாத்திக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. இதற்கான சந்திராஷ்டம பொறுத்த வரைக்கும் மே மாதம் 27ஆம் தேதி மாலை 4:30 மணி முதல் மே மாதம் 29ஆம் தேதி இரவு 8:05 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல சந்திரன் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறையும் போது கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஸோ வீண் மனபயம், வீண் மனப்பதட்டங்கள் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயங்களை தவிர்த்துருங்க, நல்ல விஷயங்களை தவிர்த்துருங்க. ஏன்னா சந்திரன் அப்படின்றவர் மனோகாரகன். அப்ப மனசு வந்து போய் மறையும் போது என்ன ஆகும்? மனசு தெளிவா இருக்காது. வீண் குழப்பங்களை மனசுல போட்டு நீங்களே குழப்பிட்டு இருப்பீங்க. எப்பயோ நடந்த ஒரு விஷயத்த போட்டு இப்ப நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மனசுல போட்டு ஏனே தெரியாத ஒரு கவலை, மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு கவலை கண்டிப்பா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நாட்கள்ல நீங்க வந்து நல்ல விஷயங்கள், ஒரு முக்கியமான விஷயங்கள் செய்யும் போது அது சரியா வராது. அப்போ இந்த நாட்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.